சிங்கத்திற்கு பிறந்த நாள். அடர்ந்த காட்டில் சிங்கமும் பிற விலங்குகளும் ஒன்றாக வாழ்ந்து வந்தன. சிங்கம் அனைத்து விலங்குகளுக்கும் ராஜாவாக திகழ்ந்தது. அன்று சிங்கத்திற்கு பிறந்த நாள். அனைத்து விலங்குகளும் வாழ்த்துக்களை தெரிவிக்க ஒன்று கூடி சிங்கத்தின் குகையை நோக்கி பயணம் செய்தன. சிங்கத்தின் குகை முன் நின்று சிங்கராஜாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று உற்சாகமாக ஓசை எழுப்பின. அதை கேட்டு குகையிலிருந்து வெளியே வந்த சிங்கமும் அனைத்து விலங்குகளுக்கும் நன்றி கூறி கர்ஜித்தது. மேலும் அது விலங்குகள் அனைத்தையும் அமரச் சொன்னது. அப்பொழுது விலங்குகள் அனைத்தும், சிங்கராஜாவே, நீங்களும் எங்களுடன் வந்து அமருங்கள். உங்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் ஒவ்வொருவராக நடனம் செய்ய இருக்கிறோம் என்று கூறின. அதை கேட்டு சிங்கராஜா மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. மேலும் அது, நான் உங்களுடைய நடனத்தை காண ஆவலாக இருக்கிறேன் என்று கூறி அனைத்து விலங்குகளோடும் வந்து அமர்ந்தது. அப்பொழுது விலங்குகள் அனைத்தும் ஒரு பறவைக்கு முதலிடம் கொடுத்தன. முதலில் மயில் நடனத்தை தொடங்கியது. அது தன்னுடைய தோகையை விரித்து வட்டமிட்டு அங்கும் இங்கும் அசைந்து ஆடியது. அது பார்க்க அழகாக இருந்தது. அனைத்து விலங்குகளும் உற்சாகமாக கர ஓசை எழுப்பின. மயிலுக்கு சிங்கமும் அனைத்து விலங்குகளும் வாழ்த்துக்களை தெரிவித்தன. அடுத்து ஒரு மான்குட்டி நடனமாடத் தொடங்கியது. அது தன்னுடைய முன்னிரு கால்களை தூக்கியும் பின்னிரு கால்களால் அங்கும் இங்கும் தாவி குதித்தும் தன்னுடைய கொம்புகளை சுழற்றி சுழற்றியும் நடனமாடியது. அது பார்ப்பதற்கு அனைவரையும் கவரும் விதமாக இருந்தது. அடுத்து ஒரு குரங்கு குட்டி நடனமாடத் தொடங்கியது. குரங்கு மரத்தின் மீது தாவியும் மரத்திலிருந்து கீழே இறங்கியும் மேலே ஏறியும் அங்கும் இங்கும் உருண்டும் நடனமாடியது. அது பார்ப்பதற்கு அனைவரையும் மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது. அனைத்து விலங்குகளும் குரங்கின் நடனத்தைக் கண்டு சிரிப்பில் மூழ்கின. அடுத்து ஒரு யானைக்குட்டி நடனமாடத் தொடங்கியது. அது தன்னுடைய தும்பிக்கையில் நீரை உறிஞ்சி அனைவர் மீதும் பூமழை போல தூவியது. சுற்றி சுற்றி நீரை தூவி அது நடனமாடுவது பார்க்க அழகாக இருந்தது. அடுத்து ஒரு ஒட்டகச்சிவிங்கி நடனமாடச் சென்றது. அதை பார்த்து விலங்குகள் அனைத்தும் பரிகாசம் செய்ய தொடங்கின. ஒட்டகச்சிவிங்கி, உன்னுடைய உயரத்திற்கு நீ நடனமாடினால் பார்க்க நன்றாக இருக்காது என்று கூறின. அதை கேட்டு சிங்கராஜா எழுந்து நின்று அனைவரையும் அமைதிப்படுத்தியது. நாம் முதலில் ஒட்டகச்சிவிங்கிக்கு வாய்ப்பு வழங்குவோம் என்று கூறியது. ஒட்டகச்சிவிங்கியும் சிங்கராஜாவுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு நடனமாடத் தொடங்கியது. அது உயரமான மரங்களில் இருந்த பூக்களை பறித்து அனைவர் மீதும் தூவி வட்டமாக அங்கும் இங்கும் நடந்து நடனமாடியது. அது பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. சிங்கராஜா எழுந்து அனைவர் முன்னும் பேசத் தொடங்கினார். அவர், உங்களுடைய நடனம் எனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இருப்பினும் ஒட்டகச்சிவிங்கியின் நடனமே என் மனதை கவர்ந்தது. அதனால் ஒட்டகச்சிவிங்கிக்கு நான் முதலில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என்று கூறினார். மேலும் ஒரு ராஜாவாக நான் உங்கள் அனைவரிடமும் ஒன்று கூற விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் ஒட்டகச்சிவிங்கியை உருவக்கேலி செய்தது மிகவும் தவறு. நாம் அனைவரும் இங்கு நண்பர்களாக வாழ்ந்து வருகிறோம். நாம் திறமைக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் அனைவரும் ஒட்டகச்சிவிங்கியின் மனதை புண்படுத்தி விட்டீர்கள். இப்பொழுதே மன்னிப்பு கேளுங்கள் என்று சிங்கம் கூறியது. அதை கேட்டு அனைத்து விலங்குகளும் மனம் வருந்தி ஒட்டகச்சிவிங்கியிடம் மன்னிப்பு கேட்டன. ஒட்டகச்சிவிங்கியும் அனைத்து விலங்குகளையும் மன்னித்தது. மேலும் அது சிங்கராஜாவுக்கு நன்றி கூறியது. அனைத்து விலங்குகளும் மேடை மீது ஏறி சிங்கராஜாவின் பிறந்த நாளுக்கு பாட்டு பாடி நடனமாடி கொண்டாட்டத்தை ஆரம்பித்தன. அந்த காடே மகிழ்ச்சி கூத்தாடியது. இந்த கதையிலிருந்து நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ளும் கருத்து: உடலில் ஏற்படும் காயத்தை விட மனதில் ஏற்படும் காயம் மிகவும் ஆழமானது. அதனால் எப்பொழுதும் யாரையும் உருவத்தை வைத்து கிண்டல் செய்வதோ பரிகாசம் செய்வதோ தவறு. உருவக்கேலி மிகவும் தவறான ஒரு செயல். நண்பர்கள் எப்பொழுதும் திறமைக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உருவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அப்படி உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த நட்பு நல்ல நட்பாக இருக்காது. திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த உலகம் மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும்.